வணக்கம். நாம இன்னைக்கு ராமாயணம்ங்கிற மாபெரும் இதிகாசத்தோட முதல் அத்தியாயமான பாலகாண்டத்துக்குள்ள ஒரு பயணம் போக போறோம். இது வெறும் ஒரு இளவரசனோட கதை இல்ல, ஒரு இதிகாச நாயகன் எப்படி உருவானாங்கிறதோட தொடக்க புள்ளி. வாங்க அந்த கதையை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஒரு நிமிஷம். இத வெறும் ஒரு புராண கதைய மட்டும் பார்க்காதீங்க. ஒரு ராஜ வாரிசு பல யுகங்கள் தாண்டியும் போற்றப்படுற ஒரு மாபெரும் நாயகனா மாறின பயணம் இது. அந்த மாற்றம் எங்கிருந்து எப்படி ஆரம்பிச்சுது அதைத்தான் நாம இப்போ தெரிஞ்சுக்க போறோம். நம்மளோட கதை செழிப்பா இருந்த அயோத்திங்கிற ஒரு ராஜ்யத்துல தொடங்குது. அந்த ராஜ்யத்தை தசரதன்கிற ஒரு பெரிய மன்னன் ஆட்சி செஞ்சுட்டு வர்றாரு. அவர்கிட்ட எல்லா செல்வமும் இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு குறை, அவருக்கு வாரிசு இல்ல. யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட அதிபதி, ஆனா தான் வம்சத்தை ஆக எடுத்துட்டு போக ஒரு பிள்ளை இல்லையேங்கிற ஏக்கம் தசரதனோட மனசை வாட்டி வதைக்குது. இந்த ஒரு ஆசைதான் நம்ம பார்க்க போற முழு இராமாயணத்தையுமே இயக்க போற முதல் புள்ளி. சரி, அந்த ஏக்கம் எப்படி நிறைவேறியது? அதுக்கு ஒரு தெய்வீக தலையீடு தேவைப்பட்டது. மன்னனோட பிரார்த்தனைகளுக்கு பதிலா புத்திர பாக்கியத்துக்காக புத்திர காமேஷ்டி யாகம்னு ஒரு பெரிய யாகம் நடத்துறாங்க. அந்த யாகத்திலிருந்து கிடைச்ச தெய்வீக பாயசம்தான் அந்த ராஜ்யத்தோட தலையெழுத்தையே மாத்த போற 4 புதல்வர்கள் பிறக்க காரணமா இருந்துச்சு. அந்த தெய்வீக பாயசத்தின் மூலமா தசரதனுக்கு 4 மகன்கள் பிறந்தாங்க. அவங்கள மூத்தவரான இராமர் கௌசல்யாவுக்கு பிறந்தார். சொல்லப்போனா தர்மத்தை நிலைநாட்ட பிறந்த விஷ்ணுவோட அவதாரமாவே அவர் பார்க்கப்பட்டார். அவர்தான் நம்ம கதையோட நாயகன். இராமரோட வாழ்க்கை அரண்மனைக்குள்ள ரொம்பவே பாதுகாப்பா போயிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த அமைதி ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. விஸ்வாமித்திரன்னு ஒரு மாபெரும் முனிவரோட வருகை எல்லாத்தையுமே மாத்தப் போகுது. இதுதான் இராமரோட கடமைக்கான முதல் அழைப்பு. விஸ்வாமித்திரர் கேட்ட இந்த ஒரு கேள்வி தசரதனோட இதயத்துல இடியா இறங்குச்சு. சின்ன பையனான தம் மகனை கொடூரமான அரக்கர்கள் கூட சண்டை போட அனுப்பணுமான்னு அவரு தவிச்சு போறாரு. இது ஒரு அப்பாவோட பாசத்துக்கும் ஒரு முனிவரோட கோரிக்கைக்கும் நடுல நடந்த ஒரு போராட்டம். இப்போ ராமருக்கு முன்னாடி 2 பாதை இருந்துச்சு. ஒன்னு அவர் இதுவரையும் வாழ்ந்த சொகுசான அரண்மனை வாழ்க்கை, இன்னொன்னு ஆபத்து நிறைஞ்ச காட்டுக்குள்ள ஒரு பாதுகாவலனா போற கடமையோட பாதை. இராமர் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம தர்மத்தோட பாதைய தேர்ந்தெடுத்தார். இராமரும் தம்பி லக்ஷ்மணனும் விஸ்வாமித்திரர் கூட கிளம்பிட்டாங்க. போன உடனேயே அவங்க சந்திச்சது பெரிய சோதனைகளை. முதல்ல தாடகைங்கிற அரக்கிய வதம் செஞ்சாங்க. அப்புறம் மாரீசன், சுபாஹு மாதிரியான அரக்கர்கள் கிட்ட இருந்து அந்த முனிவரோட யாகத்தை காப்பாத்தி முதல் முறையா தங்களோட வீரத்தை உலகத்துக்கே நிரூபிச்சாங்க. அவங்களோட பயணத்துல ஒரு முக்கியமான சம்பவம் நடக்குது. கல்லாமாரி சாபத்துல இருந்த அகலிகைக்கு இராமரோட கால் பட்டதும் சாப விமோச்சனம் கிடைக்குது. இராமரோட சக்தி போர்க்களத்துல மட்டுமில்ல, அவரோட தெய்வீக கருணையிலும் இருக்குன்னு இந்த நிகழ்வு நமக்கு காட்டுது. யாகத்தை காப்பாத்துனதுக்கு பிறகு விஸ்வாமித்திரர் இராமரையும் லக்ஷ்மணரையும் மிதிலா நகரத்துக்கு கூட்டிட்டு போறார். அங்கேதான் பாலகாண்டத்தோட உச்சகட்டமே காத்துட்டு இருக்கு. அதுதான் இளவரசி சீதையோட சுயம்வரம். சுயம்வரம்னா ஒரு பெண் தனக்கு பிடிச்ச கணவனை தானே தேர்ந்தெடுக்கிறது. ஆனா இங்க சீதையோட தந்தை ஜனகர் வச்சிருந்த ஒரு சவால், அது சாதாரணமானதே இல்ல. சிவபெருமானோட தெய்வீக வில்லான பினாக்கத்தை யாரு தூக்கி நாணேத்துறாங்களோ அவங்க தான் சீதைய மணக்க முடியும். அதை தூக்குறதே பெரிய விஷயம். இதுல நாணேத்துறதுங்கிறது நடக்காத காரியம் தான் எல்லாரும் நினைச்சாங்க. அந்த சுயம்வரத்துக்கு வந்திருந்த பெரிய பெரிய ராஜாக்கள், மாவீரர்கள்னு ஒருத்தரால கூட அந்த வில்ல அசைக்க கூட முடியல. எல்லாரும் தோத்து போனாங்க. இதிலிருந்தே அந்த வில் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு புரியுது இல்லையா? இப்போ சபையில இருந்து எல்லார் மனசுலயும் ஒரே கேள்விதான். இவ்ளோ பெரிய வீரர்களாலே ஒன்னும் பண்ண முடியல, இந்த சின்ன பையனால என்ன செஞ்சிட முடியும்? அந்த சபையே அமைதியில மூழ்கி போச்சு. எல்லாரும் மூச்சு விடாம பார்த்துட்டு இருக்க, ராமர் ஒரு சின்ன புன்னகையோட அந்த பிரம்மாண்டமான வில்ல ரொம்ப சர்வசாதாரணமா ஒரு விளையாட்டு பொம்மையை தூக்குற மாதிரி தூக்கிட்டார். வில்லை தூக்கினதே எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம். ஆனா இராமர் அதோட நிறுத்தல. அந்த வில்ல வளைச்சு அதுல நான் ஏத்த முயற்சி செஞ்சார். அந்த நொடியில வானமே இடிஞ்சு விடுற மாதிரி ஒரு பயங்கரமான சத்தம். என்னாச்சுன்னா, இராமரோட தெய்வீக சக்தியை தாங்க முடியாம அந்த மாபெரும் சிவதனுசு 2ஆ உடைஞ்சு போச்சு. ஆமாங்க, அவர் அதை நாணயத்துல உடைச்சிட்டார். இராமரோட வெற்றி அங்கே உறுதி செய்யப்பட்டது. சீதை இராமனுக்கு மாலையிட்டாள். இந்த மாபெரும் வெற்றிக்கு பிறகு ராமர் சீதை கல்யாணம் நிச்சயமாச்சு. கதை இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகுது. கல்யாண கொண்டாட்டங்கள், அப்புறம் எல்லாரும் அயோத்திக்கு திரும்பி போற பயணம்னு ஆரம்பிக்குது. இராமரோட வெற்றியால அயோத்திக்கும் மிதிலைக்குமான உறவு இன்னும் பலப்பட்டுச்சு. தசரதனோட 4 மகன்களும் ஜனகரோட மகள்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. மொத்த அயோத்தியுமே விழாக்கோலம் பூண்டது. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு எல்லாரும் சந்தோஷமா அயோத்திக்கு திரும்பி போயிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களோட பயணத்துல யாருமே எதிர்பார்க்காத ஒரு கடைசி சவால் காத்துட்டு இருந்துச்சு. அங்கே 2 மாபெரும் சக்திகள் ஒண்ணுக்கொன்னு நேரா சந்திக்குது.
சிவனோட வில்ல உடைச்சதால கோபத்தோட வர்றார் பரசுராமர். இராமரோட தகுதிய சோதிக்கணும்னு சவால் விடுறார். இது விஷ்ணுவோட 2 அவதாரங்களுக்கு நடுவுல நடக்கிற ஒரு அபூர்வமான சந்திப்பு. இராமரோட உண்மையான தெய்வீக சக்தியை சோதிக்கணும்னா பரசுராமர் அவர்கள் கிட்ட இருந்த விஷ்ணுவோட வில்ல கொடுத்து இத நாணயத்துன்னு கேக்குறார். இதுதான் இராமருக்கு வைக்கப்பட்ட கடைசி பரீட்சை. ராமர் ரொம்ப அமைதியா அந்த சவாலை ஏத்துக்கிட்டு விஷ்ணுவோட வில்ல ரொம்ப சுலபமா நாணேத்துறார். அத பார்த்த உடனே பரசுராமருக்கு புரிஞ்சிடுது, ராமன் சாதாரண இளவரசன் இல்ல, அடுத்த மகா அவதாரம்னு உணர்ந்து அவரை வாழ்த்திட்டு போறார். பாலகாண்டத்துல ராமர் ஜெயிச்சதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்தான். ஆனா இது ஒரு முடிவா? இல்ல, இது வெறும் ஒரு ஆரம்பம் தானா? இனிமேல் அவர் சந்திக்க போற பெரிய போர்களுக்கும் தர்மத்தை நிலைநாட்ட போற நீண்ட பயணத்துக்கும் இது வெறும் ஒரு முன்னோட்டம் தானா? யோசிச்சு பாருங்க.